ஏவிஎம் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டு. இப்போ பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ரெயின் தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. போக முன்னாடி போக இன்னும் ரொம்ப தண்ணியோட ஆழம் அதிகமாக இருக்குது. கடைகள்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டே இவ்வளவுக்கு தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. ஃபுல்லாக தண்ணியும், கடைகள்லாம் எல்லாம் க்ளோஸ்டு. ஒரு சில கடைகள் மட்டும் திறந்துருக்கு. இந்தா நம்ம பார்க்கலாம். மக்கள் வந்து கடைகளுக்கு போகிறதுக்கும் தண்ணி கேன் அந்த பாருங்க தண்ணி கேன் தூக்குறதுக்கும் மக்களோட பிரச்சனைகள் ரொம்ப இருக்குது. முக்கியமாக இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கேனு, முக்கியமான காய்கறிகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்கள் மக்களோட பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நம்ம இப்பயே போய்கிட்டே இருக்கலாம். போனோம்னா போக இன்னும் தண்ணியோட ஆழம் அதிகமாகுது. தண்ணியோட ஆழம் நமக்கு. பாருங்க ஆப்போசிட்டில் வர்ற வண்டிகள் கூட தண்ணியில் ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்களோட சர்வைவல் இந்த மழையிலையும் எந்த அளவுக்கு குறையலை, அதை தான் நம்ம முக்கியமாக யோசிக்கணும். இவ்வளோ தண்ணியும் நம்ம மழை தண்ணி வந்து இந்த இடங்களில் போகிறதுக்கான வழிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ட்ரைனேஜ் ஃபுல்லாக அடைச்சி மேலே வந்துக்கிட்டு இருக்குது. ட்ரைனேஜும் மெயின் ரோடுகளில் கூட கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த இடங்களில் மட்டும்தான் தண்ணி அதிகமாக இருக்குது. மார்னிங் வந்து ஒரு மழை விட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இதோட காலையிலேருந்து ஒரு 6-7 தடவை மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி பெய்யுது. ஆமாம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஒரு தெருக்கே இவ்வளோ மழையோட தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வேளச்சேரி, பள்ளிக்கரணை இந்த பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஃப்ளட் வந்தப்பவே அங்கே தான் ரொம்ப அதிகமான தண்ணீரோட தேக்கம் இருந்துச்சு. ரொம்ப அந்த பக்கமெல்லாம் அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். இது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயும் இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது. மக்களோட சர்வேவெலாம் அந்தளவுக்கு தான், சில கஷ்டங்களோடு தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மரம் செடிகள்லாம் அசைஞ்சு தோண்டு போய் கிடக்குது. பாருங்க. தெருவுக்குள்ளேயுமே இந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது உங்களுக்கு. ஏன்னா எங்கேயுமே போகிறதுக்கான வழி இல்லை தண்ணி. அதான் முக்கியமான ரீசன். மக்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, இல்லை பாருங்க காருகளில் அவ்வளோ நிப்பாட்டி கிடக்கு. இதை நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியும். இயல்பு வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு முடங்கி இருக்குங்கிறது உங்களுக்கு சில இது பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ட்ரைனேஜ் தான், ட்ரைனேஜோட தண்ணி குப்பைகள் எல்லாமே இந்த நேரத்தில் ட்ரைனேஜுக்குள்ளே தான் போகுதுங்கிறதுனால அதில் தான் நமக்கு அதிகப்படியான தண்ணீர் உள்ளேருந்து வெளியில் வர்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு.